இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி தான். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுற எல்லாருக்கும் என்னோட சார்பாக ஹாப்பி பர்த்டே டு யூ. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்ல ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அது நல்லபடியாக இருக்கணும், நல்லபடியாக நடக்கணும்னு நான் சாமிக்கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி தாங்க இன்றைக்கி சொல்ல போகிறேன். நம்ம லைஃப்பில் எல்லாரையும் தலையை தூக்கி வச்சுட்டு ஆடிட்டுருக்கோம், அப்படி தானே? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான ஸ்டோரி தான். கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தையல் கடை. அந்த தையல் கடையில் அதோட உரிமையாளர், தையல் கடைக்காரர் அங்கே உட்காந்துருக்காரு. தன்னோட மகனும் அந்த தையல்காரக்கார் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. தன்னோட அப்பா என்ன பண்ணுறாருன்றதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டே இருக்கார் அந்த பையன். அவருடைய மகன் வந்து அப்பா என்னெல்லாம் பண்ணுறாரு அந்த கடையில் அப்படின்றத அப்பாவை ரொம்ப கவனித்து பார்த்துட்டே இருக்கார். அப்பா ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணும்போது அதை கவனிச்சிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்பா என்ன பண்ணுறாரு, நிறைய துணிகள் எடுத்து டேபிள் மேலே வச்சு வெட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த கத்திரிக்கோலை எடுத்து வாப்பா அப்படின்னு தன்னோட பையன்கிட்ட சொல்கிறாரு. நம்ம குழந்தைங்கள்ட்ட யூஷுவல் எப்போவும் ஒரு பழக்கம் இருக்குங்க. என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப பளிச்சுன்னு எதை பார்க்குறாங்களோ அதை வந்து எடுக்கணும், பார்க்கணும் அப்படின்னு, ரொம்ப ரசிக்கணும் அப்படின்னு நம்ம குழந்தைங்க நினைப்பாங்க. அது மாதிரி அந்த பையனும் அந்த கத்திரிக்கோலை பார்த்துட்டே இருந்தான் துருன்னு. அதே சமயம் அப்பாவோட வேலைகளில் ரொம்ப கவனமாக பார்த்துட்டே இருந்தார். கத்திரிக்கோலை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் உட்காந்து அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப நுணுக்கமாக பார்த்துட்டு இருந்தார். அப்பா உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, துணிகளை எல்லாம் தனித்தனியாக வெட்டி வைக்கிறாரு. இதெல்லாம் தைக்க போகிறாரோ அதெல்லாம் வெட்டி வைக்கிறாரு. அதையும் கவனிச்சிட்டே இருக்கார். உடனே வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கத்திரிக்கோலை கீழே வச்சுட்டு அவர் தைக்கிறதுக்கான வேலையை தொடங்கிட்டார். இதை கவனிச்சிட்டே இருக்கார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ப்ளவுஸை முடிச்சுட்டு அதில் காஜா கட்டுறதுக்காக ஊசி எடுத்து காஜா கட்டுறாரு. ஊசியை காஜா கட்டினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, அவர் தலையில் ஒரு கேப் போட்டிருந்தார். அந்த கேப்பில் அந்த ஊசியை குத்தி வச்சிட்டாரு. இந்த பையன் ரொம்ப அதை கவனிச்சிட்டே இருக்கான். அப்பா அப்படின்னு கூப்பிட்றான். உடனே அப்பாவும் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்பா, ரொம்ப விலை உயர்ந்த பொருள் வந்து அந்த கத்திரிக்கோல், அதை தூக்கி இப்படி கீழே போட்டு வச்சுருக்கீங்க. ஊசி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலை தான், அதை தூக்கி தலையில் வச்சுருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன், அவங்களோட பையன் வந்து தன்னோட அப்பாட்ட கேட்குறாரு. அதுக்கு அப்பா ஒரு அழகான பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறான்னு கேளுங்க. அப்பாடி, ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கண்டே நிர்ணயிக்கப்படுகிறது, அவருடைய உருவத்தை கொண்டு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையன்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு இன்னொரு அழகான ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் அப்படின்னா, கத்திரிக்கோல் வந்து அதோட செயல் என்னன்னு தெரியுமாப்பா உனக்கு? வெட்டுவது. அதாவது ஒரு துணியை வெட்டி அதை பிரிக்கிறது தான் கத்திரிக்கோளோட வேலை. அதுவே ஊசியை பார்த்தீங்கன்னா சேர்ப்பது, ஒரு துணியை சேர்க்கறதுக்கு பயன்படுது. ஸோ அதனால் அது சிறியதாக இருந்தாலும் ரொம்ப விலை மலிவாக தான் இருந்தாலும் அது வந்துட்டு செய்யக்கூடிய செயலை பொறுத்து தான் அதோட மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையன்கிட்ட ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொன்னார். இது நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒத்து போகும்னு நினைக்கிறேன். ஒரு உருவத்தை வச்சு நம்ம கண்டிப்பாக அவங்கள மதிப்பிடக்கூடாது. அவங்கள செய்கிற செயலை வச்சு தான் அவங்களுக்கான மதிப்பு நம்ம கொடுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா.